இங்கே தரகர்கள் இருக்கின்றார்கள். ஆளுக்கு 3000 வாங்கி தருவதாக பேசி அங்கே வருகின்ற எங்களுடைய மக்களினுடைய வறுமையை விற்று காசாக்குகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு சேதம் புரிகின்ற தரகர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். இன்று இந்த 7 கட்சிகள் திரண்டு அரியணை திறனவர்களுக்காக பரப்புரை செய்கின்ற பொழுது அவர்களும் திரண்டிருந்தால் ஏன் அத்தனை தமிழ் வாக்குகளையும் எங்களை நோக்கி குவித்திருக்க முடியாது? மாமா வேலை பார்ப்பது கூட்டி கொடுத்தல் என்று சொல்வார்கள். அத்தகைய வேலையை செய்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிலர், அது சுதந்திரனாக இருக்கலாம் அல்லது டாக்டர் பிள்ளையார் போன்றவர்களாக, சஜித்தின் மேடையில் பச்சை சட்டையுடன், எங்களுடைய அங்கநேசனும் பச்சை சட்டை தான் போடுவார். அவர் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை இன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்களும் சரி அவர்களுடைய கூட்டாளிகளும் சரி வைக்கின்ற குற்றங்கள் ஒரு தர்க்க ரீதியற்றவை. பொது வேட்பாளருக்கு எதிராக, தேசம் ஒன்று செய்வதற்கு எதிராக அவர்கள் இந்த தரகு வேலைகள், அவர்கள் சார்பாக இந்த தரகு வேலைகள் சுதந்திரன் டாக்டர் பிள்ளையார் போன்ற இந்த புல்லுரிமைகளால் தான் ஏற்படுத்தப்படுகின்றன. அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இவ்வாறு பிரித்து 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 எங்களை பலவீனமாக்கி தமிழ் தேர்தல் வரலாற்றில், இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. ஜூலை மாதம் 29ஆம் தேதி இருந்து 2009 மே மாதம் 18ஆம் தேதி வரை ஒரே இயக்கமாக பல்வேறுபட்ட தியாக வரலாற்றை புரிந்து ஒரு சாதனையை குறித்த தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தமிழ் பொது வேட்பாளர் எங்களுடைய திருவாளர் அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் அதன் ஒரு அங்கத்துவமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் என்னுடைய இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வேட்பாளராக சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய திருவாளர் அரியநேந்திரன் அவர்கள் 2 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். விடுதலை புலிகளுடைய காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர். தமிழ் தேசியத்தின் மீது தீராத பற்றுறுதி கொண்டவர். அடுத்ததாக எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர் அரந்தகுமாரன் அவர்கள் இங்கே உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எங்கள் எல்லோரும் காக்கா எண்ணி என்று சொல்லி வாஞ்சையுடன் அழைக்கின்ற எங்களுடைய மூத்த போராளி. இந்த போராளிகளில் முன்னாள் போராளி, இந்நாள் போராளி என்று சொல்லி ஒன்றில்லை. போராளி எப்பொழுதுமே போராளிதான். ஆயுதம் தூங்கிய காலகட்டத்தில் அவர் ஆயுத போராளி. ஜனநாயக ரீதியில் தேசிய விடுதலை போராட்டம் முன்னெடுக்கின்ற பொழுது அவர் ஜனநாயக போராளி. ஆகவே இந்த இடத்தில் நான் அவர் முன்னாள் விடுதலை போராளி, இந்நாள் விடுதலை போராளி என்கின்றதல்ல, அவர் போராளி. உண்மையில் மனித நேயம் நீக்கு ஒரு போராளி. நான் இந்த இடத்தில் சில சம்பவங்களை விரித்து கூறவிட்டாலும் கூட நான் இன்று இந்த மேடையில் சரி உயிருடன் நின்று இந்த உரையாற்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெருந்தகை காக்காண்டன் அவர்கள். நான் என்றைக்கும் அதனை நான் நன்றியுடன் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டவன். அவருக்கு அது நினைவில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய பசுமை இயக்கத்தின் உறுப்பினர்களே, எங்களால் உங்களுக்கு தெரியும், பிரியாணி பாசல் தரமாட்டோம், தலைக்கு 2000 3000 தரமாட்டோம். அவ்வாறு இருந்தும் நாங்கள் விடுக்கின்ற அழைப்பை ஏற்று எப்பொழுதும் அரங்குகள் நிறையக்கூடியதாக எந்த இடத்தில் நாங்கள் கூட்டங்கள் ஒழுங்கு செய்தாலும் கூட அந்த இடத்துக்கு நீங்கள் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவையும் உற்சாகத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என் பசுமை உறவுகளே,
எங்களுடைய கருத்துக்களை காவி செல்லுகின்ற பரப்புரையாளர்கள் நீங்கள் தான். அதனால் தான் இன்று இந்த அரங்குக்கு அழைத்திருக்கின்றோம். உங்களை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன். பத்திரிகைகள் பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாச அவர்களின் கூட்டத்திலும் ஒரே பார்வையாளர்கள் இருப்பார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கூட்டத்திலும் ஒரே பார்வையாளர் இருப்பார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரே பார்வையாளர் தான் இருப்பார். இங்கே தரகர்கள் இருக்கின்றார்கள். ஆளுக்கு 3000 வாங்கி தருவதாக பேசி அங்கே வருகின்ற எங்களுடைய மக்களினுடைய வறுமையை விற்று காசாக்குகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு சேகவம் புரிகின்ற தரகர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். நீங்கள் அவ்வாறு இல்லை என்கின்றதை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி உங்களை வரவேற்றுக் கொண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றது 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த கையுடன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுதே நாங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற எண்ண கருவை நாங்கள் பிரேரித்திருந்தோம். உண்மையில் அப்பொழுது தமிழ் வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கவில்லை. தென்னிலங்கையில் தமிழ் மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட, தமிழ் மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய கலாநிதி விக்ரமபாகு கருணரட்ன அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது இருந்த சம்பந்தரையாவிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் அதனை ஆணித்தரமாக மேசையில் அடித்து மறுத்திருந்தார். அவர் பிரேரித்ததுதான் சரத் பொன்சேகா அவர்கள். ஒரு யுத்த குற்றவாளியை, யுத்தத்தை முன்னின்று நடத்திய ஒருவரை தமிழ் மக்களை கொண்டே வாக்களிக்க வைத்ததன் மூலம் அவருக்கு நாங்கள் வெள்ளை அடித்து இந்த விசாரணைகளில் இருந்து காப்பாற்றியதை தவிர நாங்கள் வேறு எதனையுமே செய்யவில்லை. அவர் சொல்லுகின்றார், நான் குற்றமிழைத்திருந்தால், எனது ராணுவம் குற்றமிழைத்திருந்தால் தமிழ் மக்கள் எனக்கு வாக்களித்திருப்பார்களா என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அந்த வரலாற்று பிழை நடக்கக்கூடாது என்கின்றதன் அடிப்படையிலேயே நாங்கள் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு மிக தெளிவாக இருந்தது, வடக்கு கிழக்கையும் ஏவிபி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்கள் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பிரித்தாலும் நாங்கள் ஒரே தாயக மக்கள். அந்த வகையில் கிழக்கில் இருந்து ஒரு வேட்பாளர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பியிருந்தோம். அவர் தமிழ் தேசிய பற்றாளராக, அப்பழுக்கற்றவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியிருந்தோம். அந்த அடிப்படையிலேயே அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். நாங்கள் இது தெரிவு செய்ய மாட்டோம், நிறைவேறாது என்று சொல்லி கனா கண்டவர்கள் பலர். அவர்கள் இன்று இதனை எதிர்க்கின்றார்கள். சொல்லுகின்ற காரணங்கள் விசித்திரமானவை. கோட்பாட்டு ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களாம். ஆனால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டால் எங்களுக்கு வட்டுக்கோட்டையில் இருந்து நாங்கள் கொண்டு வந்த அந்த ஆணைகள் எல்லாமே கடைசியாய் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய, அல்லது நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்லுகின்றதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்று இந்த 7 கட்சிகள் திரண்டு அரியநேத்திரனவர்களுக்காக பரப்புரை செய்கின்ற பொழுது அவர்களும் திரண்டிருந்தால் ஏன் அத்தனை தமிழ் வாக்குகளையும் எங்களை நோக்கி குவித்திருக்க முடியாது? அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. சும்மா சொல்லுகின்ற காரணம் வேறு. எனக்கு சோசியலிசம் பற்றி தெரியும், கம்யூனிசம் பற்றி தெரியும், ஏன் இப்பொழுது என்விரான்மெண்டலிசம் என்று சொல்லப்படுகின்ற சூழலியம் பற்றி தெரியும். இப்போதான் கேள்விப்படுகின்றேன், சுமந்திரம் என்று சொல்லி ஒரு புதிய கோட்பாடு உருவாக்கப்படுகின்றது. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு எதிராக, ஒரு தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்கு எதிராக ஏகாதிபத்தியவாதிகளின் அல்லது ஆக்கிரமிப்புவாதிகளுக்காக பரப்புரை செய்து அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்கின்றதுக்காக துடியாக துடிக்கின்ற அவர்களுடைய கொள்கைக்கு சுமந்திரம் என்று சொல்லி பெயரிட்டு அவர்கள் பத்திரிகை அளித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி. என் அருமை பசுமை உறுப்பினர்களே, நான் உங்களை அழைத்தது நீங்கள் வாக்களிப்பதற்காக மாத்திரமல்ல. இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே பொருளாதார வலிமை படைத்தவர்கள் அல்ல.
வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, கூட்டங்களை திரட்டி பேசுவதற்கும் காசு கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நட்புகள், உறவுகள் எங்கள் மீது இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அக்கறை கொண்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். நீங்கள் செல்லுங்கள், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடன் பேசுங்கள். உங்களுடைய காராரை உங்களால் காண முடியுமோ, பேச முடியுமோ, நீங்கள் அரியணை திறனவர்களுடைய பெயரை செலவிட மறக்கலாம். சங்கு என்கின்ற சின்னத்தை ஞாபகம் வைத்திருக்க சொல்லுங்கள். எங்களை குழப்புவதற்கு வருவார்கள். அங்கே விருப்பத்தெரிவு இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது என்றெல்லாம் போட சொல்லி அது செல்லாத வாக்காக போய்விடும். புள்ளடியை மாத்திரம் போடுங்கள், சங்குக்கு நேரே மாத்திரம் போடுங்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கிகளாக உங்களால் மாற முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எங்களுடன் எந்த விதமான கஷ்ட துன்பங்களையும் பெருப்படுத்தாமல் கைக்குழந்தையுடன் கூட நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் சொல்லுவேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வராதீர்கள் என்று சொல்லி, இல்லை, நாங்கள் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்த உங்களால் இதனை சாதித்து காட்ட முடியும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். என் அருமை உறவுகளே, 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசிய தலைமை இருந்தது. இவர் சொன்னால் இவர் கேட்பார் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் யுத்தத்திற்கு பிறகு அது அல்ல. திட்டமிட்டு எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஜனநாயக ரீதியிலேனும் தொடரக்கூடாது என்பதற்காக தமிழினம் கூறு போடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்காக, சாதியாக, சமயமாக எங்களுடைய தமிழ் தேசியம் கூறு போடப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மீளவும் மக்களை அந்த தேசியம் என்கின்ற நூலுக்கூடாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. அந்த தேவைதான் தமிழ் பொது வேட்பாளர். இவர் வெற்றி பெறுவார், உலக நாடுகளுடன் தலைவர்களுடன் பேசுவார். அதற்காக அவர் தேர்வு செய்யப்பட்டது. உங்களில் சிலர் கூட அல்லது வெளியானவர்கள் கூட கேட்பார்கள், வெற்றி பெறாத தேர்தலில் ஏன் போட்டி என்று சொல்லி. தேர்தலில் அவர் வெற்றி பெற மாட்டார். அதாவது ஜனாதிபதி கதிரைக்கு அவர் வெற்றி பெற மாட்டார். தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஆயுத ரீதியான போராட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற பாரிய பங்களிப்பை அவர் செய்ய போகின்றார். ஆகவே நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்து நான் விடைபெறுகின்றேன். பரப்புரைக்காக பிரசுரங்கள் தேவைப்படுகின்ற என்னுடைய இணைப்பாளர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்னிடம் தொடர்பு கொண்டு அதற்கான பிரசுரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன். அடுத்ததாக நிலாந்தன் அவர்கள் உரையாற்றுவார். எங்களுடைய வேட்பாளரும் இதே நேரம் கிளிநொச்சியிலும் ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக நிலாந்தன் அவர்கள் உரையாற்றியதற்கு பிறகு எங்களுடைய ஜனாதிபதி பொது வேட்பாளர், அவர் எங்களுக்கு ஜனாதிபதி தான், வேறு யார் துணிந்து எங்களிடம் இந்த தேர்தலுக்கு வந்திருப்பார்கள். அடுத்ததாக அவர் உரையாற்றுவார். அதன் பின்னர் எங்களுடைய மூத்த போராளி காண்ணையும் அருந்தோபாலன் சேரவர்களும் உரையாற்றுவார்கள். அதுவரை பொறுமையாக அமைதி காத்து இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். எம் இனத்துக்காக கண்ணீர் நீந்த தியாகி திலீபனுடைய 2வது நாளில் நாங்கள் இந்த இடத்தில் கூடி எங்கள் மக்களினுடைய உரிமை குரலை உயர்த்தி சொல்வதற்காக வருகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் சங்குக்கு எதிராக உள்ளடியை இட்டு மீண்டும் ஒருமுறை எங்கள் உரிமை குரலை உயர்த்த உள்ளோம். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் தேசியம் மிக்க, தேசியத்தில் பற்றுடைய, தங்களுடைய உயிர்த்தலியை தியாகம் செய்த தலைமையின் கீழ் வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று தங்களை தலைவர்கள் என்று கூறி தரகு வேலை செய்கின்ற நபர்களினால் பிடித்து ஆளப்படுவதை பார்க்கின்றோம்.
எங்கள் ஊரில் அல்லது நீங்கள் பார்க்கின்ற சினிமாவில் ஒரு சொற்றொடர் அல்லது வார்த்தை இருக்கும். இந்த மாமா வேலை பார்ப்பது கூட்டி கொடுத்தல் என்று சொல்வார்கள். அத்தகைய வேலையை செய்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிலர், அது சுதந்திரனாக இருக்கலாம் அல்லது டாக்டர்ஸ் பிள்ளையார் போன்றவர்களாக இருக்கலாம், அங்கஜன் போன்றவர்களாக இருக்கலாம், தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த வேலையை செய்து வருகின்ற இவர்கள் எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளரை பற்றியும் அவருடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதன் பின்னால் உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டையை பற்றியும் கூறுகின்ற வார்த்தைகள் மிக மிக கண்டனத்துக்குரிய வார்த்தைகளாக, மிக மிக கவலைக்குரிய வார்த்தைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் சுமந்திரன் சஜித்தின் மேடையில் பச்சை சட்டையுடன், எங்களுடைய அங்கநேசனும் பச்சை சட்டை தான் போடுவார், அவர் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக ஒரு குறியீடாக எப்பொழுதும் இவ்வாறான நிகழ்வுகளில் பச்சை சட்டை போடுவது. ஆனால் நேற்று ஒரு தரகு, தமிழ் தரகு முதலாளி, ஒரு அரசியல்வாதி பச்சை சட்டை போட்டு சஜித்தின் மேடையில் ஏறி இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சொல்லிய வார்த்தைகள் நீங்கள் செய்திகளில் அறிந்திருக்க முடியும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் அமைத்த பின்னர் மிக கட்டமைப்பாக வழங்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சம்பந்தன் எப்படி சிதைத்தார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு எல்லோரும் தெரியும். சொல்வார்கள், வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் என்று. எங்களுடைய பெரும் தலைவராக தமிழ் மக்களால் கருதப்பட்ட ஒரு சம்பந்தன் அவர்களுடைய இறுதி கிரியில் ஒரு சில தனிகளை கூட காண முடியாத வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்தது. நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஒரு பாடமாக, அவரை சின்ன கண்டாமல் என்று சொல்வார், அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும். நீங்கள் அவருக்கு பாடம் படிப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு மட்டுமல்ல, எங்கள் தமிழ் தேசத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துரோகம் செய்கின்ற அத்தனை பேரையும் நாங்கள் ஒரு பாடம் கட்ட வேண்டும். இதனூடாக இன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்களும் சரி, அவர்களுடைய கூட்டாளிகளும் சரி வைக்கின்ற குற்றங்கள் ஒரு தக்க ரீதியற்றவை. ஏன் தமிழ் பொது வேட்பாளர்? சிலர் சொல்கிறார்கள், தமிழ் பொது வேட்பாளர் என்பது ரணிலை வெல்லுவதற்கான சூழ்ச்சி. அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், தமிழ் வேட்பாளர் என்பது இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல். எப்படி பாருங்கள், இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல் என்றும் சொல்கிறார்கள், ரணிலை வெல்லுவதற்கு என்றும் சொல்கிறார்கள், இந்தியாவினுடைய விருப்பம் சஜித் வருவதென்றும் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்தியா சஜித்தை வர வேண்டும் என்று விரும்புகின்றது. இந்தியாவின் நிகழ்ச்சி நிரல் தமிழ் பொது வேட்பாளர் என்றால் எவ்வாறு சாத்தியமாகும்? ரணிலை வெல்ல வைப்பது என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அவ்வப்பொழுது அவர்கள் வாயில் வந்ததை சொல்வதனூடாக எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு எதிராக, தேசம் ஒன்று செய்வதற்கு எதிராக அவர்கள் இந்த தரகு வேலைகள், அவர்கள் சார்பாக இந்த தரகு வேலைகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டையை சேர்ந்தவர்கள் ரணிலை வெல்ல வைப்பதுதான் அவருடைய நோக்கம் என்றால்,
ரணிலை வெள்ளையிடுவதுதான் இவருடைய நோக்கம் என்றால் பார் லைசன்ஸும் பெட்டிகளும் வாங்கிக் கொண்டு ரணிலுக்கு வாக்கு போட சொல்லி இப்படி பரிப்புரைகள் செய்யலாமே? ஏன் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வாக்குகளை போட வேண்டும் என்று பரப்புரை செய்ய வேண்டும்? நிச்சயமாக எங்கள் மக்களை ஒரு தேசமாக ஒன்று திரட்ட வேண்டிய தேவை தமிழ் இனத்துக்கு, ஈழத் தமிழ் இனத்துக்கு இருக்கின்றது. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் மக்கள் பல்வேறு வகையிலும் பிரித்தாளப்படுகின்றார்கள். யோசித்து பாருங்கள். இன்று தமிழ் பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், மண்ணியில் இருக்கலாம், மட்டக்களப்பில் இருக்கலாம், கிழக்கு மாவட்டத்தின் வேறு பிரதேசங்களிலும் இருக்கலாம். இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் பாரிய அளவில் மண்டபங்களை அமைத்து மக்களை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே சொன்னது போல பணத்தை கொடுத்து மக்களில் ஏற்றி வந்து பிரியாணி கொடுத்து அல்லது அதற்கு மேலே சிலருக்கு மதுபானம் கொடுத்து இப்படியாக கொண்டு வந்து கூட்டங்களை நடத்துகின்றார்கள் என்றால் எவ்வாறு தமிழ் மக்களை கையாளக்கூடிய வகையில் சிங்கள தரப்புகள் வந்துவிட்டது என்பது இது யாரால் ஏற்பட்டது? இந்த சுதந்திரன் மற்ற பிள்ளையார் போன்ற இந்த புல்லுரிமைகளால் தான் ஏற்படுத்தப்படுகின்றது. அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரித்து 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 எங்களை பலவீனமாக்கி எங்கள் நிலங்களை அபகரித்து எங்கள் பண்பாடுகளை சிதைத்து எங்கள் வணக்க தலங்களை ஆக்கிரமித்து இன்று எல்லா இடமும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஜனாதிபதியாக வந்தால் தீர்வு தருவார்கள் என்று முழங்குகின்றார்கள். ரணிலும் முழங்குகின்றார், சஜித்தும் முழங்குகின்றார், அனுராவும் முழங்குகின்றார். நல்லாட்சி காலத்தில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துவதாக நாடகமாடிய ரணில் அதே புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவருவதற்கு முயற்சிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கின்ற 13க்கு மேலாக எதுவும் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அதே ஆட்சியில் இருந்து சொன்னவர் சஜித் எவ்வாறு ஏஆருடைய ஆட்சியில் இருந்து 13ஆம் திருத்த மாகாண சபைகளை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பிரேமதாசா ரணதீங்க பிரேமதாசா சைதனுடைய அப்பா எதிர்த்தாரோ அதே போல அவரால் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையில் இன்று சஜித் இருக்கின்றார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஜித்தினுடைய தேர்தலின் நாமத்தில் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே சுமந்திரன் தான் அது சமஸ்தி என்று சொல்கிறார். நல்லாட்சி காலத்தில் ரணிலுடன் கூடிக்குழாவிய பொழுது ஏக்கியராட்சி ஒற்றையாட்சியில் சமர்ச்சி அது என்று வியாக்கியானம் சொன்ன சுமந்திரன் இன்று சஜித்தினுடைய விஞ்ஞாபன தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஸ்தி இருக்கின்றதா? எனவே இந்த காலம் போனவுடன் அடுத்த இன்னொரு வருகின்ற பொழுது அதில் புதிர் ஒன்று சொல்ல வருவார் சுமந்திரன். விடாதீங்கோ, அது உங்களுடைய பொறுப்பு. இருந்தால் எங்கள் இனம் இன்னும் அழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இந்த அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது அவர் ஒரு தேசியவாதி போல, உண்மையான தேசியவாதி போல காட்டிக்கொண்டாலும் இவர் கட்சியில் இருந்த பொழுது இவருடைய கட்சி தான் எங்களுக்கு எதிரான பல செயற்பாடுகளை செய்தது, வடக்கு கிழக்கை பிரித்தது. அதுக்கு மேலா அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையின் மறுபடிவமாகத்தான் அவர்கள் செய்தார்கள். இப்படியானவர்கள் தான் பதவிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு அள்ளி கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். நம்பலாமா? நாங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்க்க வேண்டாமா? இவ்வாறே சொல்லி சொல்லி எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தரகு வேலை பார்த்து எங்களுக்கு பெற்றுத் தந்தது என்ன? எதுவுமே இல்லை. அவர்கள் பெற்றுக்கொண்டது என்ன? நிறையவே பெட்டிகள் அது இது என்று நிறையவே பெற்றுக் கொண்டார்கள், சலுகைகளை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் நடக்கின்றது, இப்பொழுதும் நடக்கின்றது, நடந்தது இப்பொழுதும் நடக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் மூடர்களாக இருக்கக்கூடாது, விழித்துக் கொள்ள வேண்டும்.
விழித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 1977 தானே 76 தானே எங்கே பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அதன் அடிப்படையில் தானே நாங்கள் இயங்குகிறோம். பிறகு ஏன் மக்களினுடைய கருத்தறிய வேண்டும் அல்லது மக்களை தேசமாக ஒன்று திரட்ட வேண்டும்? அன்பானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இப்படியானவர்கள் எங்களுடைய பிரிவினைகளை ஏற்படுத்துவதன் காரணமாக, எங்களுடைய கருத்துக்களை சிதைப்பதன் காரணமாக, எங்களுடைய தலைவராக சென்று எங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதன் காரணமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உரத்து கூற வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கிராமப்புறங்களில் குளங்கள் கூறுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாதல் குளத்து நீரை பெருக்குவதற்காக மழைக்கு முன்னதாக தூர்வாருவார்கள். இங்கும் எங்களுடைய மொழி, பண்பாடு, அரசியல் எல்லாமே இவர் போன்றவர்களால் தூர்க்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தூர்வார வேண்டும், அடிக்கடி தூர்வார வேண்டும். தூர்வாரினால் தான் எங்களுடைய தமிழ் தேசம் ஒன்றுபடும், தமிழ் மக்கள் ஒன்றுபடுவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நியாயங்களை, கோரிக்கைகளை, எங்களுடைய உரிமைகளை தீர்மானிப்பது எங்களுடைய பலம். அது யுத்த காலத்தில் ஆயுத பலம், ஆயுத உத்திகள் பலமாக இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயக சூழலில் எங்களுடைய பலம் என்பது மக்களின் பலம், மக்களின் பலம், மக்களின் திரட்சி. ஒரு கொள்கையின் கீழ் அந்த உரிமைக்காக போராடுகின்ற, உரிமைக்காக குரல் எடுக்க அத்தனை மக்களும் ஒரு கொள்கையின் கீழ் திடமாக ஒன்றாக ஒரு பாதையில் பயணிப்பது என்பதுதான் மக்களின் பலம். அதை எப்படி நாங்கள் காட்டுவது? இது போன்ற வடிவங்களில் தான் காட்ட முடியும். எனவே அன்பானவர்களே, எங்கள் தேசம் ஒன்று திரள வேண்டும், எங்கள் மக்களின் பலம் ஒன்று திரள வேண்டும். எதிர்காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தனியொரு வேட்பாளர்களுக்கு வாக்கு சேவை கொடுப்பதற்காக எதுவுமே அடைய முடியாது. நாங்கள் பலமாக, ஒன்றாக, ஒரு தேசமாக திரண்டு நிற்பதனூடாகத்தான் நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். எனவே அன்பானவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, தலைவர் கூறியது போல நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுடன் தொழில் புரிபவர்கள், உங்களுடன் ஊடாடுபவர்கள் எல்லோரிடமும் இந்த கருத்தை நீங்கள் கொண்டு சென்று வருகின்ற 21ஆம் தேதி ஜனவரி தேர்தலில் தனியே சங்குக்கு எதிராக ஒரு புள்ளடியை போடுங்கள். புள்ளடி மட்டும் போடுங்கள், சங்குக்கு எதிராக போடுங்கள். நிச்சயமாக இங்கே இந்த நிகழ்ச்சி தொடங்கக்கு முன்னம் இறுதியாக அந்த வாத்தியத்தில் இசைத்தது போல சங்கே முழங்கு. வேட்பாளரே, சகோதரரே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, மாலை வணக்கம். தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவம் நூதனமானது, புதுமையானது. இது வழமையான ஒரு தேர்தல் தேர்தலை போல அல்ல. இது ஒரு வழமையான தேர்தலை போல அல்ல. ஒரு தேர்தலை தமிழ் மக்கள் வித்தியாசமாக அணுகும் ஒரு விதத்தில் போராட்டத்தின் ஒரு புதிய வடிவம் என்று கூறத்தக்க ஒரு விடயம்தான் தமிழ் பொது வேட்பாளர். தமிழ் மக்கள் முழு உலகத்துக்கும் ஒரு நூதனமான போராட்டத்தை காட்டியிருக்கிறார்கள். அதுபோலவே தமிழ் மக்கள் தேர்தல் களத்திலும் ஒரு புதுமையை, ஒரு நூதனமான செயலை செய்ய வந்திருக்கிறார்கள். அதுதான் தமிழ் பொது வேட்பாளர். உலகில் ஜனநாயக களங்களில் தேர்தல்கள் அறிவிக்கப்படும் பொழுது கட்சிகள் அந்த தேர்தலை எதிர்கொள்ளும். ஆங்கிலத்தில் ரியாக்டிவ் என்று சொல்வார்கள். அரசாங்கம் தேர்தலை அறிவிக்கும் பொழுது கட்சிகள் அந்த தேர்தலை இயல்பாக எதிர்கொள்ளும் அல்லது பகிஷ்கரிக்கும். ஆனால் இங்கே அரசாங்கம் ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறது. அதை தமிழ் மக்கள் ப்ரோஆக்டிவாக என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், செயல் முனைப்போடு அணுகப் போகிறார்கள்.
இது முற்றிலும் வித்தியாசமானது. ஒரு தேர்தல் களத்தை ஒரு சிறிய மக்கள் கூட்டம் முற்றிலும் புதுமையாக படைப்பு திறனோடு கையாள்வது என்பது இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் தேர்தல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்த பிராந்தியத்தின் தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு புதிய அனுபவம். இதுபோல தேர்தல்களை முற்றிலும் புதுமையாக அணுகிய சந்தர்ப்பங்கள் இந்த பிராந்தியத்தில் மிக குறைவு. அந்த வகையில் தமிழ் மக்கள் முழு உலகத்திற்கும் ஒரு புதுமையான நூதனமான அனுபவத்தை தந்திருக்கிறார்கள். எப்படி ஆயுத போராட்டம் முழு உலகத்திற்கும் ஒரு நூதனமான முன்னுதாரணம் இல்லாத அனுபவமாக இருந்ததோ, அப்படித்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துருவமும் இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றில், இந்த பிராந்தியத்தின் தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய பரிசோதனை, ஒரு புதிய எடுத்துக்காட்டு. இது முற்றிலும் புதுமையானது. இது எப்படி புதுமையானது என்று பார்ப்போம். முதலாவதாக, இது ஒரு தேர்தலை தேர்தலாக அணுகவில்லை. இங்கே வேட்பாளர் இந்த தேர்தல் களத்தை தனது மக்களை திரட்டுவதற்கான ஒரு பயிற்சி களமாகத்தான் பயன்படுத்துகின்றார். இது முதலாவது வித்தியாசம். எப்படி என்று சொன்னால், வழமையாக தேர்தல்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த தேர்தலில் போட்டியிடும் நபர் தனது வெற்றிக்காக உழைப்பார். அவர் அங்கே முதலீடு செய்கிற ஒவ்வொரு சதமும் அவருக்கு வெற்றியாக, வாக்காக திரும்பி வரும். ஆனால் இங்கே திரு அரியநேத்திரன் தனக்காக வாக்கு சேர்க்க வரவில்லை. நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை வாங்கிக் கொண்டு அவர் அம்பலாந்துறைக்கு போவதில்லை. அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும். உங்கள் வீட்டில் மாமரம் காய்க்கும் போது அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும். உங்கள் வீட்டு கிணறில் நீர் நிறைவது போல அந்த வாக்குகள் உங்களுக்கே திரும்பி வரும். அந்த வாக்குகள் உங்களுடைய வாக்குகள். உங்களுடைய வாக்குகளை அவர் சேகரித்து உங்களுக்கே திருப்பி தருவார், உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் சேர்வதை போல. அப்படி பார்த்தால் ஒரு வேட்பாளர் குறியீடாக தேர்தலில் நிற்பது என்பது முதலாவதாக புதுமையானது. அரசாங்கம் திறந்துவிட்டிருக்கும் ஒரு தேர்தல் களத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய விளையாட்டை, எங்களுடைய கேமை நாங்கள் விளையாடுகிறோம் என்பது இரண்டாவது புதுமை. மூன்றாவது, இந்த தேர்தல் களம் என்பது தமிழ் மக்கள் தங்களை ஒன்று திரட்டுவதற்கானது. இங்கே எங்களுடைய பொது வேட்பாளர் தேர்தலில் வென்று ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. அவர் உங்களைத்தான் வெல்ல வைக்கப் போகிறார். ஏனென்றால் நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் தூர்த்து போய்விட்டோம். கட்சிகளாய், கொள்கைகளாய், வடக்காய், கிழக்காய், கட்சிக்குள் குழுக்களாய், சாதியாய், சமயமாய், உள்ளூரில் குழுக்களாய், பாடசாலை மாணவர் சங்கங்களின் குழுக்களாய், திருச்சபைகளுக்குள் குழுக்களாய், இன்ன பிறவாய் நாங்கள் சிதறிப் போயிருக்கின்றோம். எல்லா ஊர் சங்கங்களுக்குள்ளும் பிரச்சனை உண்டு. யாழ்ப்பாணத்தின் எல்லா பெரிய கோவில்களுக்கும் வழக்கு உண்டு. நவீன யாழ்ப்பாணத்தை உருவாக்கிய திருச்சபை நீதிமன்றத்தில் நிற்கின்றது. அந்த திருச்சபையை நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட்டவர் கட்சியையும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறார். நாங்கள் எங்கே நிற்கிறோம்? நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம். சிதறி போயிருக்கும் இந்த மக்களை, தூர்ந்து போயிருக்கும் இந்த மக்களை கூட்டி கட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர். அரசாங்கம் அறிவித்திருக்கும் ஒரு தேர்தல் களத்தை தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்கு ஒரு பயிற்சி களமாக பயன்படுத்துவதுதான் இந்த தேர்தல். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் புதுமையானது. இலங்கை தீவில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது இலங்கை மக்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை. அதில் வெளியில் இருக்கும் அரசுகளின் நலன்களும் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி பார்க்க யார் அரசு தலைவராக வர வேண்டும் என்பதை வெளிச்சக்திகளும் தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் களம் இது. அப்ப வெளிச்சக்திகள் யோசிக்கும், யார் வந்தால் நல்லது, யார் வந்தால் கூடாது. இந்த அடிப்படையில் வெளிச்சக்திகளின் நலன்களும் சம்பந்தப்பட்ட இந்த தேர்தல் களத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம்
ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்திருக்கின்றோம். ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கினோம். அந்த பொது கட்டமைப்பே இலங்கை தீவின் நவீன வரலாற்றில் ஒரு புதுமை. ஒரு கட்சி, 7 கட்சிகளும் ஒரு தமிழ் மக்கள் பொது மக்கள் அமைப்பும், தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பும் இணைந்து ஹைபிரிட் ஆக, கலப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது தமிழ் தேர்தல் வரலாற்றில், இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. இதற்கு முன் தமிழ் மக்கள் பேரவை எங்களிடம் இருந்தது. ஆனால் அங்கே கட்சிகளும் சிவில் மக்கள் பிரதிநிதிகளும் இணைந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதியிருக்கவில்லை. 2 தரப்பும் இணைந்து ஒரு வேட்பாளரையும் நிறுத்தவில்லை. ஆனால் அதுவும் தமிழ் மக்களின் மகத்தான பரிசோதனைகளில் ஒன்று தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை இல்லாமல் போய் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. இப்படி ஒரு கட்டமைப்பு வர 8 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. அந்த 8 ஆண்டுகளுக்குள் நாங்கள் சிதைந்து சின்ன பின்னமாகி போனோம். 3வது புலப்பெயர்ச்சி அலை ஒன்று தொடங்கி இருக்கிறது. இந்த 3வது புலப்பெயர்ச்சி அலையில் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் யார் என்று சொன்னால், படித்தவர்கள், பட்டதாரிகள், சமூகத்தில் நல்ல பொறுப்புகளை வகித்தவர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3வது புலப்பெயர்ச்சி அலையின் பிரதான பண்புகளில் ஒன்று போனவர்கள் திரும்பி வருவது. ஏனென்றால் இங்கே நல்ல பதவியில் கௌரவமாக மதிப்போடு இருந்தவர்கள் அங்கே போய் அந்த மதிப்பு கிடைக்கலை என்றே திரும்பி வருகிறோம். ஏன் போறோம்? ஏன் பாரம்? நாங்கள் வேறில்லாத மக்களாக மாறிவிட்டோமா? சிதறடிக்கப்பட்ட கூட்டின் பறவைகளான நாம் இன்னும் சிதறிக்கொண்டு போக இப்படியே நாங்கள் தூர்ந்து கொண்டு போகிறோம். இவ்வாறு தூர்ந்து போகும் இந்த மக்களை கூட்டி கட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர் தேவைப்பட்டார். தமிழ் மக்கள் ஒரு நூதனமான ஆயுத போராட்டத்தை நடத்திய மக்கள். எங்களுக்கென்று நூதனமான இயல்புகள் உண்டு, ஈழத்தமிழர்களுக்கென்று. நாங்கள் இன்றைக்கு பல கூறுகளாக சிதறி போய் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த மக்கள். எங்களுக்கென்று நூதனமான குணங்கள் ஒன்று. உலகிலேயே சித்தர் பாரம்பரியம் எனப்படுவது நதிகளையும் மலைகளையும் காடுகளையும் சார்ந்துதான் வரும். ஆனால் ஒரு நகர மைய சித்தர் பாரம்பரியம் என்பது நகரத்தின் கடைகளின் தாழ்வாரத்தில் உருவாகி வளர்ந்தது என்பது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான். அது ஒரு நூதனமான சித்தர் பாரம்பரியம். கடைச்சுவாமி என்று சொல்லும், அங்கிருந்து வருகிறது. ஒரு கடைத்தெருவின் கடை தாழ்வாரங்களில் ஒரு சித்தர் தலைமுறையை உருவாக்கிய மக்கள் நாங்கள். அதுபோலவே விபுலானந்தர் கிழக்கில் தன் வாழ்க்கையை துறந்து சன்னியாசியாகி ஒரு ஆசிரமத்தில் இணைந்தார். ஆனால் தன்னுடைய சமூக செயற்பாட்டுக்கு அந்த ஆசிரம வாழ்க்கை தடை என்று கருதிய பொழுது அவர் அதையும் துறந்துவிட்டு ஒரு கல்வியியலாளராக மாறி கிழக்கில் பாடசாலைகளை கட்டினார். நாங்கள் ஒரு கிறுக்கு மக்கள், நூதனமான மக்கள், முழு உலகுக்கும் முன்னுதாரணமாக வாழும் மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இன்றைக்கு சிதறி போய்விட்டோம். மீண்டும் எங்களை திரட்டி கட்ட வேண்டும். அதனால் தான் மீண்டும் ஒரு புதுமையை, தேர்தல் வரலாற்றிலே ஒரு நூதனத்தை நாம் செய்கின்றோம். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம். உலகிலேயே தனக்காக அல்லாமல் தனது மக்களுக்காக வாக்கு சேர்க்கும் ஒரு வேட்பாளரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அதுதான் அரியணைத்திறன். உலகிலேயே நான் ஒரு குறுக்கீடு 22ஆம் தேதிக்கு பிறகு நான் அம்பலாந்துறைக்கு போய்விடுவேன் என்று சொல்லும் ஒரு வேட்பாளரை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் அரியணைத்திறன். அவர் தனக்கு வாக்கு சேர்க்க வரையில உங்களுக்காக, உங்களை கோர்த்து கட்டுவதற்காக அவர் வந்திருக்கிறார். அதுவே ஒரு புதுமை. அப்படி பார்த்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றிலும்
இந்த பிராந்தியத்தின் ஜனநாயக வரலாற்றிலும் ஒரு புதுமை. அரசாங்கம் திறந்துவிட்டிருக்கும் ஒரு தேர்தல் களத்தை ஒரு சிறிய மக்கள் கூட்டம் செயல் முனைப்போடு ப்ரோஆக்டிவாக அணுகுவது என்பது முதலாவது புதுமை. அந்த தேர்தல் களத்தை தேர்தலாக அணுகாமல் மக்களை திரட்டும் நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ், மக்களை திரட்டும் ஒரு பயிலுகையாக மகிழ்வது என்பது இரண்டாவது புதுமை. ஒரு வேட்பாளர் தனக்கு வாக்கு சேர்க்காமல் தனது மக்களுக்காக வாக்கு சேர்ப்பது என்பது மூன்றாவது புதுமை. பேரரசுகளின் நலன்கள் சம்பந்தப்படும் ஒரு களத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டம் துணிந்து முடிவெடுத்து கிறுக்குத்தனமாக ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது நான்காவது புதுமை. ஒரு புதுமையான ஆயுத போராட்டத்தை படைத்த அதே மக்கள் மீண்டும் தேர்தல் களத்தில் ஒரு புதுமையை படைக்கிறார்கள். எனவே உங்களுடைய வாக்குகளை திரு அரியநேத்திரனுக்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் அவற்றை வீணாக்கப் போகிறீர்கள் என்று ஓர் அரசியல்வாதி கூறுகிறார். அவருக்கு உங்கள் வாக்குகள் வீணானவை அல்ல, பொன்னானவை, அவை கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை திரு அரியநேத்திரனுக்கு வழங்குங்கள். அவர் அவற்றை திருப்பி வட்டியோடு பெருக்கி உங்களிடம் திருப்பி தருவார். அந்த வாக்கு வட்டியும் குட்டியும் போட்டு உங்களிடம் திரும்ப வரும். அது உங்களை சேரும், உங்கள் வீட்டில் சேரும், கிணத்துக்குள் உங்கள் வீட்டு கிணத்தில் தண்ணி சேருவது போல அது சேரும். அது உங்களை ஒரு பலசாலியான மக்களாக இந்த உலகத்தின் முன்னும் கொழும்பின் முன்னும் நிறுத்தும். நீங்கள் ஒரு திரண்ட சக்தியாக வந்துவிட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சொல்வதை தென்னிலங்கை கேட்கும், கேட்க வேண்டும், உலகம் கேட்கும். எனவே தமிழ் மக்களே, நாங்கள் எங்களுடைய பேரபலத்தை அதிகரிப்பதற்குத்தான் இந்த பொது வேட்பாளர், எங்களை திரட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர், எங்கள் அரசியல் சக்தியை திரட்டி ஒரு மகா சக்தியாக மாற்றத்தான் பொது வேட்பாளர். ராமாயணத்தில் ஹனுமாரை தன் பலம் அறியாதவர் என்று சொல்வார்கள். அவருக்கு தன் பலம் தெரியாது. அவருடைய பலத்தை அவருக்கு ஜாம்பவான் எனப்படும் ஒரு வானர தளபதி சொல்லுவார். சீதையை கண்டுபிடிப்பதற்கு யார் இந்து சமுத்திரத்தை கடப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது வானர தலைவர்கள் பலர் எனக்கு போகலும் வரையலாது இப்படி தங்களுக்கிடையே ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது ஜாம்பவான் சொல்லுவார், ஹனுமான் தன் பலம் அறியாமல் அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய பலம் எதுவென்பதை கூறுவோமாக இருந்தால் அவன் ஒரு மூச்சில் சமுத்திரத்தை கடப்பான், திரும்பி வருவான் என்று சொல்லிவிட்டு ஜாம்பவான் ஹனுமானிடம் செல்வார். சென்று அவர் சொல்லுவார், நீ வாயுபுத்திரன், நீ வாயுபுத்திரன், வேதத்தின் வடிவம், நீ ஒரு பாய்ச்சலில் சமுத்திரத்தை கடப்பாய், சீதையை காண்பாய், திரும்பி வருவாய், நீ போ, உன்னால் தான் இது முடியும் என்று ஹனுமனுக்கு தன் பலத்தை அவருக்கே உணர்த்துவார். அப்படித்தான் திரு அரியநேத்திரனும் அவர் உங்களுடைய பலத்தை உங்களுக்கே உணர்த்த வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு மகா சக்தி, இன்றைக்கு சிதறி போயிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு தேர்தல் களத்தில் புதுமை படையுங்கள். உங்களுடைய வாக்குகள் வீணானவை அல்ல என்று, அதை வீணாக்காதீர்கள் என்று சொன்னவர்களுக்கு நிரூபியுங்கள். உங்களுடைய வாக்குகள் பொன்னானவை, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நீங்கள் தேர்தலில் நிரூபியுங்கள். நீங்கள் திரு அரியநேத்திரனுக்கு அல்ல, உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள். உங்களை நீங்களே திரட்டுங்கள், உங்களை நீங்களே பலப்படுத்துங்கள், ஒரு பலமான இனமாக மேலெழுங்கள்.